சிவாய் நம. எல்லாருக்கும் வணக்கம். சிவனடியார்களோட அருமை பெருமையும் பக்தி சிறப்பையும் தியாகத்தையும் சமூக தொண்டினோட உயர்வையும் அரும்பாடு பட்டி திரட்டி சிவன் அருளால சீர்படுத்தி அமைச்சார் சேர்க்கிறார். அதை எப்படி எந்த முறையில பாடுறது அப்படின்னு ஆராயும் பொழுதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய திருத்தொண்ட தொகை நினைவுக்கு வந்தது. ஆனால் சுந்தரர் திருத்தொண்ட தொகையில அனபாயனை பத்தி பாடல. ஆனா இவர் முதல்ல அனபாயனை சிறப்பிச்சு பாடணும் அப்படின்னு விரும்புறாரு. அனபாயனை எப்படி தம்முடைய பெரிய புராணத்துல பாடி இடம்பெற செய்வது அப்படின்னு தோன்றாமல் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் பக்கத்துல இருந்த சிலப்பதிகாரத்தை எடுத்து படிக்க தொடங்குறாரு. அந்த நூல்ல அனபாயன் சோழனை வச்சு பாடுறதுக்கான வாய்ப்பும் ஆதாரமும் கிடைக்குது. அதனால சேக்கிழார் ரொம்ப எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகிறார். சிலப்பதிகாரத்துல பெரிய புராணத்துல வரும் மனுநீதி சோழனை பற்றி எங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குன்றத சிலப்பதிகாரம் மூலமே பார்ப்போம். சிலப்பதிகார நாயகனான கோவலனோட மதுரைக்கு போறா கண்ணகி. பாண்டிய நெடுஞ்செழியன் ஆராயாத அநியாயமான தீர்ப்பால அவளுடைய கணவன் கோவலன் கல்வன் அப்படின்னு பழி சுமத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டான். அதை அறிஞ்ச கண்ணகி தன் கணவன் கல்லன் இல்லை அப்படிங்கறத மெய்ப்பிச்சு உண்மையான செங்கோல் அரசு நீதியும் அதை நிலைய நாட்டுவது எப்படி அப்படின்றத சோழ நாட்டுல நடந்த ஒரு அரிய நிகழ்ச்சியை ஆதாரமா வச்சு காட்டும் பொழுது பெரிய புராணத்துல வரத்தக்க முக்கியமான ஒன்று சுட்டி காட்டுறா. அதனால் பெரிய புராணத்துல அனபாயனோட பெருமையை அமைச்சு பாடுவதற்கான வழியையும் அமைச்சு தந்தா கண்ணகி. அது எப்படின்னா, கணவனை எழுந்த துயரத்தோட கையில் ஏந்திய ஒற்றை சிலம்போட விருத்த கூந்தலோட கட்டுப்படுத்த முடியாத கண்ணீரோட பாண்டிய நெடுஞ்செழியன் அவைக்கு போறா கண்ணகி. அவளோட கண்ணீரை பார்த்ததுமே அதிர்ச்சியில திகைப்புற்ற பாண்டியன் மன்னன் அவளை நோக்கி அழுத கண்ணீருடன் என் முன் வந்துள்ள நீ யார் அப்படின்னு கேட்கிறான். பாண்டியன் நெடுஞ்செழியனோட கேள்விக்கு பதில் கூற போன அவ யார் எதற்காக பாண்டியன் அரசவைக்கு வந்திருக்கா அப்படிங்கறத முதல்ல சொல்லாம அவ பிறந்த சோழ நாட்டையும் அந்த சோழ நாட்டு மன்னர்கள்ல நீதியில் சிறந்தவனான மனுநீதி சோழனையும் அந்த மனுநீதியை காப்பதற்காக அவன் செஞ்ச அரும்பெரும் செயலையும் நீதி தவறிய பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு நினைவுபடுத்தி அறிவு புகழ்றதுக்காக எடுத்துக்காட்டா கூறிய நிகழ்ச்சி தான் மனுநீதி சோழன் நீதி காத்த வரலாறு. அது அவ எப்படி சொல்றானா, அரசியல் நீதியும் செங்கோல் முறையையும் அறியாத தெளிவற்ற மன்னனே, செங்கோல் நீதியும் அதை காக்கும் அரும்பெரும் செயலும் எத்தகையதென்பதை கூறுகிறேன் கேள். திருவாரூரை தலைநகராக கொண்டு புகார் என்னும் புகழ்மிக்க சோழ நாட்டை மாட்சியுடன் ஆட்சி புரிந்து வந்தான் மனுநீதி சோழன். ஒரு சமயம் அவன் மகன் தேரோட்டி செல்லும் பொழுது எதிர்பாராமல் ஒரு பசுவின் கன்று அதன் சக்கரத்தில் சிக்கி மாண்டுவிட்டது. தன் கன்று இறந்த துயரம் தாழாமல் அதன் தாய் பசு கண்ணீர் சிந்தியபடியே வந்து மனுநீதி சோழன் அரண்மனை முன்பு கட்டியிருந்த ஆராய்ச்சி மணியை அடித்தது. அந்த ஒலி கேட்டு அங்க வந்த மனுநீதி சோழன் நீதி வழுவாமல் அரசு நீதியான செங்கோலை நிலைநிறுத்தி காப்பதற்காக தன்னுடைய அருமைக்கும் அரசுரிமைக்கும் உரிய ஒரே மகனை தானே தேர்காலில் இட்டு தேரை அவன் மீது ஏறி மடிய செய்து மனுநீதி காத்தான் மனுநீதி சோழன். இத்தகைய மனுநீதி சோழன் ஆண்ட சோழ நாட்டின் பூம்புகாரில் இருந்து வந்தவள் யான் அப்படின்னு சொல்றா கண்ணகி. இந்த மனுநீதி சோழனோட வரலாறு பெரிய புராணத்துல சோழன் அனபாயனோட பெயரையும் பெருமையும் வச்சு பாடுறதுக்கு பொருத்தத்தையும் புகழையும் தந்தது.